Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரொடியூசிங் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இன் சிம்பிள் ஸ்டெப்ஸு. பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் எப்படிலாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்லேயும் போய் ஆப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப் ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளாட் 10% ஆஃபர் போயிட்டு இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டை ஆன்டிஜன் இன்சர்ட் பண்ணுறாங்க. அது ஸ்ப்ளின் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. செலக்ட் அண்ட் க்ரோ ஹைப்ரிட் செல்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? இப்போது கல்ச்சர் செல் கல்ச்சர் எப்படி பண்ணாங்கன்னா, மைலோமா லைன்லேருந்து மைலோமா செல்ஸை எடுப்பாங்க, ரேட்லேருந்து ஸ்ப்ளின் எடுப்பாங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் ஆகி செப்பரேட் ஹைப்ரிட் செல்ஸ் அண்ட் allow them to proliferate into clones. பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸு, அதை தான் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்கிறாங்க. அதை எப்படி ஹைப்ரிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸு. ஒரு அனிமலில் இருக்கிற செல்ஸை எடுத்து அது கூட ஒரு செல் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஹைப்ரிட் ஆகிறது தான் ஹைப்ரிட் செல்ஸு. இப்போது 3 செப்பரேட் ஆகுது. எப்படின்னா ஆன்டிபாடிஸ், அதுக்கப்புறம் தென் க்ரோன் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் பிரான்ச்சஸ் ஆஃப் MAB. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ரேட்லேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ரேட்டில் ஆன்டிஜன் ஆக்டிவிட்டீஸ் பி செல்ஸ் மூலிமா நடக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மா பி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸாக. அப்புறம் செக்ரேட்டட் ஆன்டிபாடிஸ் obtain antiserum from rabbit containing polyclonal antibodies. ஓகேங்களா? Polyclonal antibodies are antibodies that secreted by different B cells lineage within the body. Monoclonal antibodies come from a single cell image. There are collection of immunoglobulin molecules that react against a specific antigen, each identifying a different epitope. இதில் என்னென்ன ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸில் ஆன்டிஜன், அடுவண்ட், அனிமல் செலெக்ஷன், இன்ஜெக்ஷன் ப்ராசஸ், பிளட் சீரம் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. எப்படிலாம் அனிமல் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா animals frequently used for polyclonal antibodies production include chickens, goat, guinea pigs, hamsters, horses, mice, rats and sheep. இந்த அனிமல்ஸில் தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் அந்த ஜீன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த அனிமல்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அனிமல் செலெக்ஷன் should be based upon the amount of antibody needed, the relationship between the donor of the antigen and recipient antibody producer. இப்போது ஏதாச்சும் ஒரு நம்ம நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்குலேருந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அவங்களுக்கும் நம்மளுக்கும் செலக்ட் ஆகுதா, ஓகே ஆகுமா, டொனரோட ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸை அக்செப்ட் பண்ணிக்குமா, அப்படி தான் பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. நார்மலாகவே ஆன்டிஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு இந்த ஸ்லைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் குவான்டிட்டி எந்தெந்த அனிமலில் எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும். இது ஃபுல்லாகவே மைக்ரோகிராமில் தான் இருக்கும் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீனு. ரேபிட்லேருந்து 50 to 1000 மைக்ரோகிராம்ஸ் கிடைக்கும், மவுஸ்லேருந்து 10 to 50 மைக்ரோகிராம்ஸ், பிக்லேருந்து 50 to 500 மைக்ரோகிராம்ஸ், கோட்லேருந்து 250 to 5000 மைக்ரோகிராம்ஸ். இதில் இந்த பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஃபார்மட்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Digoxin immunofab is the antigen binding fragment of polyclonal antibodies raised to digitalize cell.
இது வந்து புரோட்டீன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ரிவர்சல் ஆஃப் லைஃப் த்ரெட்டனிங் டிகோஸ்டிங் டாக்ஸிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஹெச்ஓ இம்யூனோக்ளோபினாக யூஸ் ஆகுது. ஹிமியோலைட்டிக் டிசீஸ்க்கு வந்து நியூ பார்னுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி-ஆர்ஹெச்டி வந்து இம்யூனோக்ளோபின் 1 ஆன்டிபாடிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த்ரோம்போசைட்டோபினியா பர்பியூரா. RH நெகட்டிவ் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபார்மாட்டிக்கல் யூசஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ். இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ட்ராபேக்ஸ் இருக்குது. ரீகாம்பினன்ட் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, மோனோக்ளோனல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, மோனோக்ளோனல் விசஸ் பாலிக்ளோனல். மோனோக்ளோனலை வந்து MAB ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிடோமா. PAB ப்ரொடக்ஷன் தான் வந்து பாலிக்ளோனல். மோனோக்ளோனல் வந்து சிங்கிள் செல்ஸு, பாலிக்ளோனல் வந்து மல்டிபிள் செல்ஸு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.